வணக்கம் மக்களே. மேலே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார்ல, இவர் தான் நம்ம மறைந்த விஜயகாந்த் ஐயாவோட பையன். இவர் எப்படின்னா எல்லா மேடையிலும் பேசும்போது மக்களை பற்றியோ அரசியலை பற்றியோ பேச மாட்டார். விஜய் சார் என்ன பண்ணுறாங்க, விஜய் சார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, விஜய் சார் என்ன ஷூ போட்டிருக்காங்க, விஜய் சார் கோட் சூட் போட்டிருக்காங்களா, டிஷர்ட் போட்டிருக்காங்களா, இல்லை பனியன் போட்டிருக்காங்களா, எந்தெந்த கலரில் போட்டிருக்காங்க, அதை மட்டுமே தான் இவர் பேசுவாரே தவிர வேறு எதுவுமே இவர் பேச மாட்டார். இவர் உண்மையை சொல்ல போனால் ஒரு இன்னொரு சீமான்னு சொல்லலாம். இவர் விஜய் பிரபாகரன் அவர்களே, ஒரு மேடை ஒன்று போடுறீங்க. தமிழ்நாட்டும் காவேரிக்கும் எவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஐடியாலஜி அதை தான் நீங்கள் கொடுக்குறீங்க தவிர நீங்கள் தேவையில்லாத போடா வாடா ஓடு ஓடு என்ன இதெல்லாம் நீங்கள் போடா வாடான்னு சொல்கிறதுனால நாங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். உங்களோட அரசியல் நாகரிகமோ உங்களோட டிசிப்ளினோ நீங்கள் கற்றுக்கிட்டதும் அவ்வளோதான் நினச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். நல்ல வேலை விருதுநகர் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. நீங்கள் மட்டும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அங்கேயும் போய் டமாஸ் பண்ணிவிட்டு அந்த மக்களை நாசம் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சமாச்சு ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துங்க விஜய் பிரபாகரன் அவர்களே. நீங்கள் ஒரு நல்ல மனுஷனோட பையன், அவரோட பையன் மாதிரி கொஞ்சமாச்சு பிஹேவ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அந்த காவேரி பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், எப்படி அதை முடிக்கலாம், அதுக்கான சஜஷனை கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி அனாவசியமாக போடா வாடா ஓடு ஓடு நிற்காமல் ஓடு ஓடுன்னு தேவையில்லாத மேடையில் கருத்து சொல்ல சொன்னால் டமாஸ் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள்.